என்னங்க? ஓ, டிஃபன் வந்துருச்சா? தேங்க்யூ. ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. ஆமா கல்பனா. டிஃபன் சாப்பிட கூட டைம் ஒதுக்க முடியாத படிக்க இவ்ளோ பிஸியா என்ன பண்றீங்க நீங்க? இது சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஃபைல்ஸ். முழுசா படிக்கணும், அதுக்கப்புறம் சைன் போடணும். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸ்ல பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் ஆஃபீஸ்லயே முடிக்க வேண்டியதுதானே? எதுக்கு வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? என்ன பாக்குறீங்க? இந்த வேலையை ஆஃபீஸ்லயே நேற்று பார்த்துருந்தா ராத்திரி 11 மணி ஆயிருக்கும். தனியாக உன்னை வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸில் 11 மணி வரைக்கும் உட்கார மனசு ஒத்துக்கல. அதனால தான் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். என்னமோ போங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எதெல்லாம் பிடிக்கல? இந்த மாதிரி நீங்க செய்யறது. ஆஃபீஸ் வேலையை வீட்டில் வந்து செய்யறதா? ஆமா, இந்த மாதிரி நீங்க செய்யறதா இருந்தா இந்த வேலையை விட்டுருங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலை பார்த்தாலே வர்ற பணம் பத்த மாட்டேங்குது. நான் வேணா வேலைக்கு போறேன். உன்னை வேலைக்கு அனுப்பிட்டு சேலரியை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதுக்காக நீங்க இப்படி மாங்குன்னு ஆஃபீஸ்க்கு மாடு மாதிரி உழைக்கிறது எனக்கு பிடிக்கல. கொஞ்ச நாள் தானே கல்பனா. கொஞ்ச நாள்னா மேக்சிமம் போனா இன்னும் 2 மாசம் தான். அதுக்கப்புறமா எல்லாமே கிளியர் ஆக போகுது. எல்லாமேனா? எங்க அப்பா எனக்கு விட்டுட்டு போன இந்த வீட்டை வித்துட்டேன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுதுன்னு தானே அர்த்தம். வீட்டை விற்க போறீங்களா? ஆமா. எப்ப எடுத்த முடிவுது? புரோக்கர் பாலமுருகன் ஒருத்தங்கிட்ட ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னல. நீங்க சொன்னீங்க, ஆனா அவனை நான் பார்த்ததில்ல. போட்டோம், அப்புறம் பழக்கப்படுத்தி விடுறேன். அவனை திடீர்னு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னான். என்கிட்ட சொல்லவே இல்லை. ஜஸ்ட் இப்போதானே ஃபோன் வந்தது. பார்ட்டி கிட்ட டோக்கன் அட்வான்ஸ் வாங்கும்போது தான் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி. அப்போ சொல்லிக்கலாமேன்னு விட்டேன். இரு, வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன இது? இது நேரம் பார்த்து வீட்டை விற்க போறேன்னு சொல்றாரு. அவன் வேற இப்பதான் வரேன்னு சொல்லிருக்கான். என்ன நீ கண்டுபிடிச்சிட்டன்னா நான் உன்னுடைய அடிமை. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். ஆனா நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். இப்போ உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். நான் யாருன்னு கண்டுபிடி பார்க்கலாம். என்ன கல்பனா? என் கையில பாருங்க, ரத்தம். யாரோ இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஏதோ கொசு கடிச்சிருக்கும், நீ அடிச்சிருப்ப, அது பறந்து போயிருக்கும். அதுகிட்ட இருந்த ரத்தம் தான் அது. இதுக்கெல்லாம் தூக்கத்துல எழுப்பிட்டே இருக்க, படுத்துக்கோ. இப்ப என்ன, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமாடா, ஃபைல் வேலை இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு எனக்கு தெரியாது. அதனால தான் உன்னை டிஃபன் எடுத்துட்டு மேலே வர சொன்னேன். நான் கிளம்புறேன். அந்த ஃபைல்ஸ் எடுத்துட்டு போலியா? அது நாகராஜ் வரும்போது கொடுத்து விடு. ஆடிட்டர் ஆஃபீஸ் இங்கே தான் பக்கத்தில் இருக்கு, அவன் கொடுத்துருவான். ஒரு நிமிஷங்க.
என்னம்மா? இந்த வீட்டை வித்துட்டு என்ன பிளான்? அதான் நம்ம முன்னாடியே பேசிக்கிட்டோமே. முதல்ல நான் என் வேலையை ரிசைன் பண்ணுவேன். நம்ம 2 பேரும் அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஒரு 2 மாசம் சுத்திட்டு வருவோம். எதுக்காக இப்போ இப்படி ஒரு பிளான்? உன் ஆசையே அதானே. இப்போ என்ன எப்படி கேட்குற? உன் மனசு அமைதியா இருக்கணும்னா நீ ஆசைப்பட்ட மாதிரியே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க இந்த வீட்டை விற்க கூடாது. என்னடா இப்படி சொல்ற? இந்த வீட்ல நான் இருக்கணும். ஏன் எதுக்குனால கேள்வி கேட்காதீங்க ப்ளீஸ். அழாத கல்பனா ப்ளீஸ். நான் இப்பவே பாலமுருகனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டை விற்க வேணான்னு சொல்லிடுறேன், சரியா? இன்னொரு விஷயம் கல்பனா, என்ன? நீ சொன்ன மாதிரியே நான் வீட்டை விற்கல. ஆனா வீட்டுக்கு ஒரு வேலைக்காரிய வேணா அப்பாயிண்ட் பண்ணலாமா? ஏன்? நான் காத்தால வெளியில போனா ராத்திரி ஆயிடுது. அது வரைக்கும் நீ தனியா இருந்தா ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரியானா? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. முன்னாடி நீ இருந்த மாதிரி இப்பெல்லாம் பிரைட்டா இல்லை. இப்போ நீ இருக்கிற மாதிரி ராத்திரி நான் வரும்போது இருக்க மாட்டேங்கிறேன். கல்பனா, இப்படி எல்லாத்துக்குமே அழுதுகிட்டு இருந்தா எப்படி கல்பனா? 3 வருஷம் ஆயிடுச்சுங்க நமக்கு கல்யாணம் ஆகி. ஆமாண்டா. ஒவ்வொரு வருஷமும் இதோ குழந்தை பிறக்கும், இதோ குழந்தை பிறக்கும்னு ஏங்கி ஏங்கி வாழ்க்கைய வெறுத்து போச்சு. நான் பாவிங்க, நான் பாவி. குழந்தை வயித்துல தங்காததுக்கு நீ என்னடா பண்ணுவ? சும்மா என்ன நீங்க முட்டாளாக்காதீங்க. குழந்தை என் வயித்துல தங்கலையா? தங்குச்சு. ஆனா 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 என்ன? அபார்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏங்க அபார்ஷன் ஆயிடுச்சு? எப்படி ஆகுதுன்னு மெடிக்கலி எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னு டாக்டருங்கெல்லாம் சொல்றாங்களேடா. அவங்களாம் பைத்தியக்காரங்க. என் பிரச்சனை வேறங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? சொன்ன. ஆனா நீங்க கூட நம்ப மாட்டீங்க என் பிரச்சனைய, அதானே? அது இல்ல கல்பனா. போதுங்க, எதுவுமே பேச வேண்டாம். இந்தாங்க, இத கொஞ்சம் பாருங்க. கல்பனா, நீ நீ ஆமா, நான் மறுபடியும் கர்ப்பமா இருக்கேன். என்கிட்ட சொல்லாமையே வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிக்கிட்டியா? ஆமா. ஏன்? நீங்க வழக்கமா கூட்டிட்டு போற ஹாஸ்பிட்டல்ல இந்த வாட்டி காட்டிக்க வேணான்னு முடிவு பண்ண. அதான் ஏன்னு கேக்குறேன். ஒவ்வொரு வாட்டியும் தான் நான் இந்த மாதிரி கர்ப்பமாகறேன். உங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்க. அவங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் தராங்க. அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் ராத்திரியில வந்து எனக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறான். எனக்கு கர்ப்பம் கலைஞ்சிடுது. இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன மென்டல்ங்கிறீங்க. நான் என்ன பண்றது? நான் உன்னை அப்படியெல்லாம் எப்பவுமே சொன்னதில்ல கல்பனா. ஒன்னும் பேச வேண்டாம். எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து என் கர்ப்பத்தை கலைக்கிறவ இந்த வீட்டுக்குள்ளதான் ரூபம் இல்லாம இருக்கா தெரியுமா?
அவனை நான் கண்டுபிடிக்கணும். நீ ஏன் இப்படி பண்றேன்னு காரணத்தை நான் கேட்கணும். அவனை உங்ககிட்ட கையும் களவுமா புடிச்சு கொடுத்த பிறகு என்ன நீங்க நம்பலாம். அதுக்கப்புறமா இந்த வீட்டை வித்துக்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. புரியுதா? புரியுது. ஆனா கர்ப்பமா இருக்கிற பொண்ணை அது வரைக்கும் வீட்டுல தனியா விடுறது நல்லது இல்லையே. இப்ப நான் போயிருக்கிற டாக்டர் மேடம் எனக்கு ஒரு கேர்டேக்கரை அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா, அவங்கள குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூட வச்சிருக்கலான்னு சொன்னாங்க. அவங்க கூட இருக்கிறதா ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. உனக்கு அது சம்மதமா? சம்மதம்தான். அப்படின்னா ஓகே. யாரோ ஒருத்தவங்க உனக்கு துணையா இருந்தா சரிதான். வீட்டை விற்கிற விஷயத்தை பத்தி நீ ஒன்றும் வருத்தப்படாத, சரியா? இதை புடி. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஓகே? ஹலோ. வணக்கம் மிஸ்டர் கிரி. வணக்கம். யாரு? பிரபு, வெலிங்டன் பிரபு. என்ன வேணும்? எந்த பிரபுன்னு தெரிஞ்சுதா? வெல்லிங்டன் ஃபேப்ரிகேஷன்ஸ் ஓனர் பிரபு தானே? அடேங்கப்பா, நான் தான் பேசுறேன்னு தெரிஞ்சும் கூட இப்படி பேசுறீங்கன்னா யூ ஆர் கிரேட் கிரி. புரியல. அப்படின்னா? இல்ல, இது வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற எல்லாரும் என் பேரு கூடவே சாறு போட்டு பேசியே கேட்ட காது இது. இப்ப நீங்க மொட்டையா என்ன வேணும்னு கேட்டதும் என் கெட்ட புத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனிவே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா தான் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன கேடு? படன், நான் இங்க நல்லா இல்லைன்னு சொல்ல வந்தேன். அதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? உங்களால தான் நான் நல்லா இல்லாம ஆயிட்டேன்னா அதை உங்ககிட்ட தானே சார் நான் சொல்லி ஆகணும். சார், எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நாம் அப்புறம் பேசுவோமா? ஆஃபீஸ்க்கு போயாகணும். நான் நீங்க ஆபீஸுக்கு போறதுக்கு உள்ள நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியே ஆகணும். என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சம்பளம் தராங்க உங்க ஆபீஸ்ல? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். வருஷத்துக்கு 6,32,000 ரூபாய் வாங்குறீங்க, கரெக்டா? என்ன பேசாம ஆயிட்டீங்க? எப்படிடா நம்ம சேலரியோட கரெக்ட் ஃபிகர் தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தேவைன்னு நேரடியாக விஷயத்துக்கு வாங்க மிஸ்டர் பிரபு. உங்க கம்பெனியோட கேரளா கான்ட்ராக்ட் கிடைச்சே ஆகணும். என் மரியாதை பிரச்சனை அது. டெண்டர் அனுப்பியிருப்பீங்கல்ல? அனுப்பியிருக்கேன். நான் இன்னைக்கு டெண்டர் கவர்ஸை ஓப்பன் பண்ணுவேன். உங்க கோட் நியாயமா இருந்தா உங்களுக்கே ஓகே பண்ணுவேன், சரியா? டோன்ட் வரி. வச்சுட்டுமா? மிஸ்டர் கிரி, சொல்லுங்க. உங்க ஒரு வருஷ சம்பளத்தை ஒரே நாள்ல சம்பாதிக்கிறவன் நான். அதுக்கு உனக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இங்க பாருங்க, உங்களுக்கு காத்தால டைம் பாஸ் ஆகாததுனால எனக்கு ஃபோன் போட்ட மாதிரி தெரியுது. ஆஃபீஸ் கிளம்பணும் சார். வச்சிடுறேன் சார். இருங்க மிஸ்டர் கிரி. என்ன சார் கடுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க? விஷயத்த முழுசா சொல்லிடணும் இல்லையா? நேத்து ராத்திரி 7 மணிக்கு உங்க ஆபீஸ்ல நீங்க டெண்டர் கவர்ஸ ஓபன் பண்ண விஷயம் எனக்கு தெரியும். என்னை விட 13 ரூபா கம்மியா கோட் பண்ண ரெட்டிக்கு நீங்க ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஐடியாவில் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். இன்னைக்கு காத்தால ரெட்டியோட கொட்டேஷன் பேப்பர் உங்க ஆபீஸ்ல மாறி இருக்கும். நீங்க எனக்கே அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுங்களேன். எதுக்கு இப்போ காத்தால உன் வீட்டு லைனுக்கு வந்தேன்னா, ஆபீஸுக்கு போனதும் அந்த பேப்பர் எப்படி மாறுச்சுன்னு பஞ்சாயத்து வைக்காதீங்க. அதை சொல்றதுக்காகத்தான் நான் போன் பண்ணேன். பஞ்சாயத்து வச்சா 7 வாட்டி அபார்ஷன் ஆயிருக்கிற உன் பொண்டாட்டிக்கு 8வது வாட்டியும் அபார்ஷன் ஆயிடும்.
பரவாயில்லையா? என்ன பண்றது மிஸ்டர் கிரி? மனுஷங்களுடைய வீக்னஸை வச்சு சிலதை செஞ்சுக்கிறது எனக்கு பழக்கமாயிடுச்சு. வச்சிடுறேன். பாய். என்னாச்சுங்க? யார் போன்ல? நான் போக வேண்டிய மீட்டிங் சம்மந்தப்பட்டவங்க. என்னவா? எனக்கு ஹையர் போஸ்ட் தரப்போறாங்களா, அதனால இப்போ பார்க்குற வேலையை ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. நீ மேலே போய் ஃபைல் எடுத்துட்டு வா. அய்யோ, என்ன பண்றது? இவர் ஆபீஸ் போக மாட்டேங்கிறாரு. நான் மாட்டிக்குவேனே. இப்ப என்ன பண்றது? ஐயோ சார், ரெட்டிக்கு தான் கான்ட்ராக்ட் ஓகே பண்ணியிருக்கேன். அவரோட கோர்ட்டை நான் நேற்று சாயந்தரம் பார்த்ததும் அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டேன். ஸோ டெசிஷன் இஸ் யோர்ஸ். ஒன் மோர் திங், நான் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸால் என் மேலேயே ரிசைன் பண்ணுறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. தேங்க்யூ. ஃபைலை கொண்டு வர சொன்னா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க, எனக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க. ஷர்ட்டை கழட்டுறீங்க. வெளியே போகலையா? போகல, இன்னைக்கு லீவ். இந்த 3 வருஷத்துல ஒரு நாள் கூட லீவ் எடுக்க சொன்னா எடுக்காத நீங்க இன்னைக்கு லீவ் எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? வேலையை ரிசைன் பண்றேன்னு அர்த்தம். ஐயோ, கடவுளே கடவுளே, என் விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது கடவுளே. சக்தி, ஏதாவது பண்ணணும் சக்தி. அந்த குரு ஜெயில களி திங்கணும்டா. இது வரைக்கும் உனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க. இப்ப நிலைமை சரியில்லை பிரபு. என்ன நிலைமை சரியில்லை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் ப்ரொமோஷனுக்காக செலக்ட் ஆயிருக்கேன். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? என்னோட பிளாக் மணியை மாத்தி தரேன்னு சொல்லி பணத்தை கொண்டுகிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளுடா. அதெல்லாம் நம்ம முதுக நாமளே கொல்லிக்கட்டை வச்சு சொரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். டேய், அந்த கிரி வேலையை ரிசைன் பண்ணதுனால எனக்கு நேரடியா பிசினஸ்ல 8 கோடி ரூபாய் லாஸ்டா. அவனை அப்படியே கொன்னுடுவேன்டா நானு. மன்னிச்சு விட்டா என்ன பிரச்சனை? என்னடா விளையாடுறியா? மன்னிக்கிற தப்பு இல்ல, அவன் பண்ணது. சரி, நீ ஒரு வேலை பண்ண. என்ன? உன் பேட்டர்ன்லயே ஒரு 10 லட்சம் பழைய பணத்தை கேஷா கொண்டு போய் அவன் வீட்டுல அவனுக்கு தெரியாம வச்சிரு. செல்லாத நோட்டையா? ஆமா. இது சூப்பர் ஐடியா. மேல 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 சொல்லு. எனக்கே கான்ட்ராக்டை தர்றேன்னு சொல்லி 10 லட்சம் லஞ்சம் வாங்கினா நம்பரெல்லாம் கூட நான் நோட் பண்ணி வச்சுட்டு தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு என்கிட்ட வந்து
அபிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. சூப்பரா. நோட்டு செல்லாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் வந்ததும் என்கிட்ட புது நோட்டா 5 லட்சம் கொடுன்னு கேட்டான். நான் முடியாதுன்னு ஆர்டரை மாத்தி விட்டுட்டான்னு வாய் கூசாம பொய் சொல்லு. அடடடடடா, என் தங்கம், ஓ மூளையே மூளடா. நான் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு குமுறுன்னு குமுறிடுறேன். வாழ்நாள் முழுக்க அவன் ஸ்பெஷல் பேஷண்டாவே இருப்பான். முடிஞ்சா காலி கூட பண்ணிடலாம். சூப்பர் மச்சான். கம்பெனியில ரெட்டியோட கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும். அப்படியே இவனையும் பழி தீர்த்தது மாதிரி ஆயிடும். கணக்கல ஐடியாடா மச்சான். அவ்வளவுதானே? நான் கிளம்பட்டுமா? ஓகேடா மச்சான். நான் இங்க வந்திருக்கிற விஷயம் யாருக்காவது தெரியுமா? தெரியாத. பின்ன யாரு காலிங் பெல் அடிக்கிறது? அதான் தெரியல. இரு, நான் போய் பார்க்கறேன். யார் இவன்? கிரியோட வீட்ல என்ன ரியாக்ஷன் தெரிஞ்சுக்க நான் அனுப்புற பையன். இவன் எப்படி இங்க வந்து மயங்கி கிடக்குறான்? அதான் தெரியல. சார் 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 வணக்கம் சார். நான் தான் அவனை அடிச்சேன் சார். யார் நீ? என்ன சார் 2 பேரும் இதுக்கே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? நீ யாரு? என் பேரு பாலமுருகன், ஹவுஸ் புரோக்கர் சார். இவனை என்ன பண்ண நீ? வீடு விக்கிற விஷயமா புருஷனும் பொண்டாட்டியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிரியும் அவன் ஒய்ஃபும் பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இவன் என்ட்ரி ஆகுறான். ஓங்கி 1 போட்டான் பாருங்க, வாங்கிட்டான். அங்கிருந்து என்னோட இடத்துக்கு தூக்கிட்டு போனேன். உங்களை பத்தி எல்லாம் ரொம்ப சொன்னான் சார். மறுபடியும் 1 விட்டேன், வாங்கிட்டான். இங்க தூக்கிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்களே. எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சார் இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பாக்குறீங்களா சார்? நீங்க 2 பேரும் இதுல ரொம்ப நல்லா தெரியுறீங்க சார். பாருங்க சார். உள்ளவா. இதுதான் மேட்ருனா வாங்க சார் உள்ள போலாம். சார் நான் கூட உங்ககிட்ட இருந்து இவ்வளவு கோஆபரேஷன் எதிர்பார்க்கல சார். என்ன இருந்தாலும் நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு நிரூபிச்சிட்டீங்க சார். மொபைல கூட என்ன பண்ற? ஒரு நிமிஷம் சார். உங்க வீடியோவை நான் மொபைல்ல ஷூட் பண்ணல, அத என்னுடைய இன்னொரு மொபைலுக்கு ஷேரிட்ல சென்ட் பண்ணியிருந்தேன். போயிடுச்சான்னு பாக்குறேன். போச்சு சார். இந்தாங்க சார். உள்ள வச்சு குமுறுன்னு குமுறிடுற. வாழ்நாள் முழுக்க அவன் ஸ்பெஷல் பேஷண்டாவே இருப்பான். முடிஞ்சா காலி கூட பண்ணிடலாம். என்ன வேணும் உனக்கு? சார் இப்படி எல்லாம் திடீர்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் சொல்ல தெரியாது சார் எனக்கு. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்க நான் வேற ஒரு பிளான் போட முடியும்னு மட்டும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு சார். என்னது? என்ன பிளான் அதுன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் தேவையில்லாத கிரி எனக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகுற வரைக்கும் சைன் போடுறதுக்கு தேவை சார். புரியல? கிரியோட பூர்வீக சொத்தான அந்த வீட்டை நல்ல ரேட்டுக்கு நான் பேசி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் அத வாங்க வரவங்க வந்துருவாங்க. நான் அவனை எப்படியாவது ஒத்துக்க வச்சு அந்த வீட்டை விற்க வச்சிருவேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சைன் போட்டதும் அவன் அக்கவுண்டுக்கு பணம் போயிடும். நான் அவனை மிரட்டி ஒரு 40 செக்ல கையெழுத்து வாங்கிடுவேன். அப்படியே
அவனுடைய ஏடிஎம் கார்டையும் புடுங்கிடுவேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீங்க அவனை காலியா கூட பண்ணிக்கங்க. உங்களை எதிர்த்தவன் எதுக்கு வீணா பூமியில? ஹலோ, என்ன பேசிக்கிட்டு இருக்க? யாரு முன்னாடி யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சி, நமக்குள்ள வீணா இந்த டிராமாவெல்லாம் வேணாம். நீங்க எனக்கு இந்த ஹெல்ப்ப செஞ்சா நான் எடுத்திருக்கிற வீடியோ அப்படியே உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். இல்லன்னா அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். என்ன சொல்றீங்க? என்னடா இப்படி பேசுறான்? உன்னால நான் கேட்டனா இல்ல என்னால நானே கேட்டனான்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்க. பேசாம இரு. என்னப்பா உனக்கு தேவை? கிரிய நீங்க 2 பேரும் ஏன் வேலை முடியற வரைக்கும் ஒன்னும் பண்ணக்கூடாது. வேலை முடிஞ்சதும் அவனை நானே கூட க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கு ஏதாவது பார்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா போதும். கிரி விஷயத்துல அவன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா. அவ எங்களை மாதிரி சைலண்டா இருக்க மாட்டா. அவளை என்ன பண்ணுவ? ஐயோ சார், அவளை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க என் விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க சார். டீல் ஓகேவா இல்லையா? எனக்கு ஓகே. உனக்குடா? உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஐயோ, அவர்தான் வந்துட்டார். வந்து கடவுளே, நான் போட்டிருக்கிற டேப்லெட் வேலை செஞ்சு நான் நார்மல் ஆகிறதுக்கு இன்னும் 4 நிமிஷம் ஆகுமே. இவர் வர வந்துட்டாரு. என்ன பண்றது? ஹலோ. எனக்கு என்ன கல்பனா? நீங்க தானே காலிங் பெல் அடிக்கிறது? ஆமா, நான் தான். என்ன பண்ற நீ? நான் குளிச்சுட்டு இப்பதான் வரேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்றீங்களா? நோ ப்ராப்ளம், பொறுமையா வா. ஹலோ அக்கா, நான் கிரி பேசுறேன்க்கா. என்னப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறமா பேசுற? என்ன விஷயம்? இந்த வாரத்துல உன் ப்ரோக்ராம் என்னக்கா? ஏன்பா நீ முதல்ல சொல்லு, நான் சொல்றேன். இந்த வாரம் ப்ரோக்ராம்னா கிளினிக்ல டெய்லி 2 பேருன்னு 14 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். நடுவுல பெங்களூர் நிமான்ஸ்ல ஒரு சைக்கோ கேஸ் ஸ்டடி விஷயமா மண்டே அன்னைக்கு போறேன். ஏன்பா? எனக்காக ஒரு 2 நாள் என் வீட்டில் வந்து தங்க முடியுமா? ஏன், என்னாச்சு? கல்பனா கர்ப்பமானதுல இருந்தே சம் சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸோட கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. அவளை ரெகுலரா பார்க்குற டாக்டர் அவளை ஒரு 2 நாள் சம் சைக்காட்ரிஸ்ட் அப்சர்வேஷன்ல வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. எங்க பெரியம்மா பொண்ணே சைக்காட்ரிஸ்ட் தான். அவங்க அப்சர்வேஷன்ல ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியா? நாளைக்கே வரேன். என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே? ஓகேக்கா. கல்பனா கர்ப்பமானதுல இருந்தே சம் சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸோட கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. சம் சைக்காட்ரிஸ்ட் அப்சர்வேஷன்ல வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அந்த கிரிக்கு உன் பிரச்சனை இல்லாம வீட்டில் வேற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, அவன் பொண்டாட்டி மென்டலா இருக்கான். நேத்தைக்கு போய் ஹவுஸ் புரோக்கர் அசோசியேஷன்ல விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சு வச்சியா? அனுப்புனேன், ஆனா அந்த விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். டேய் தேவா, தேவா சார். நேற்று அந்த புரோக்கர் யூனியனுக்கு போனியா? போனேன் சார், விசாரித்தேன். பாலமுருகன் புரோக்கர் யாருமே இல்லையா சார்? பக்காவா விசாரிச்சியா? பக்காவாக விசாரிச்சுட்டு சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி பாலமுருகன் ஒருத்தர் இருந்தாராம், வயசானவராம். அவர் இறந்துட்டாராம். அதுக்கப்புறம் அந்த பேரில் யாருமே இல்லையா சார்? சரி போ. நேற்று மாதிரி எவனாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க போறான். நான் பார்த்துக்கிறேன் சார்.
என்ன யோசிக்கிற? கிரிய எப்படி உள்ள தள்ளுறதுன்னா? அது அப்புறம் முதல்ல நம்ம 2 பேரும் எப்படி உள்ள போகாம இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. என்னடா சொல்ற? ஆமா, இப்போதைக்கு நாம முதல்ல அந்த பாலமுருகனை மடக்கணும். அவங்கிட்ட நம்ம 2 பேரும் பேசின வீடியோவை திருப்பி வாங்கணும். என்னடா நீ? வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் அவனே கிரிய காலி பண்ண போறான். நம்ம கையில வீடியோ போன கொடுக்க போறான். யார் கேரண்டி? அப்படின்னா அந்த பாலமுருகன் யாரு என்னன்னு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அவன் நமக்கு எதிரியா கிரிக்கு எதிரியான்னு கரெக்டா தெரியுமா? டேய், என்னடா கொஸ்டின்? அவன் கிரிக்கு தாண்டா எதிரி. நமக்கு எப்படி எதிரியாமா? அவன் கிரிக்கு எதிரின்னா எதுக்கு நம்மகிட்ட வந்து நாம பேசுனது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை மிரட்டணும்? அதான் அவனே தான் சொன்னானே. எதேச்சியா அந்த பையனை தூக்கிட்டு வந்தேன். வந்த இடத்துல நீங்க பேசுனத எதேச்சியா கேட்டேன். அப்படிப்பட்டவனா இருந்தா அவன் ஏன் நம்மகிட்ட ஹவுஸ் புரோக்கர்னு பொய் சொல்லணும்? சார், நான் மும்பை கூலிப்பட இல்ல புதுசா ஃப்ராட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கலாமே. என்னடா இப்படியெல்லாம் கேட்குற? ஆமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் கிரி கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுறான். நம்ம கிட்ட கிரிக்கு வேண்டாதவன் மாதிரி பேசுறான். 2ல எது உண்மை தெரியலையே. அவன் ஒருவேளை கிரியோட எதிரியா இருந்து கிரிய போட்டு தள்ளிட்டு கிரிய கொல்றத பத்தி நாம பேசின நம்ம வீடியோவை டிஜிபி ஆபீஸுக்கு அனுப்புனா என்ன ஆகும் சொல்லு? ஐயோ, நம்ம கொண்டது மாதிரி ஆயிடுமேடா. உனக்கு அவன் எதிரி. அவன் செத்தா உனக்கு சந்தோஷம். நீ ஜெயிலுக்கு போனா வெளியெடுக்க நான் வெளியில இருப்பேன். கரெக்டா? கரெக்ட். அதுக்கு என்ன? நாம 2 பேருமே உள்ள போயிட்டா? ஐயோ, கேட்கவே தலை சுத்துற மாதிரி இருக்கேடா. இப்ப என்னடா பண்ணணும்னு சொல்ற? முதல்ல அந்த பாலமுருகன் நம்ம கிட்ட கான்டாக்ட்ல வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நம்ம கிரிய கூப்பிட்டு பேசி நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். டேய், நான் எப்படிடா கிரிய கூப்பிட்டு? நீ வேணாம். என்ன அந்த கிரிக்கு தெரியாதுல்ல? ஆமா, தெரியாது. நான் பேசுறேன் கிரிக்கிட்ட. உன் உயிருக்கு த்ரெட் இருக்குன்னு கிரிக்கிட்ட சொல்லி அவன் மூலமா பேச வச்சு பாலமுருகனை ஒரு இடத்துக்கு வர வைக்கிறேன். அங்கிருந்து உன் ஆளை அனுப்பி அவனை ஃபாலோ பண்ண வச்சா பாலமுருகன் இடத்த கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்ற? ஐடியா நல்லா தான் இருக்கு. கூடவே இன்னொரு வேலையும் பண்ணணும். என்னது? அந்த பாலமுருகன் பேசும்போது கிரி பொண்டாட்டியை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவளை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்ன? அவளுக்கும் இவனுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்படியா? ஆமா, டவுட் இருக்கு. எனி டைம் நம்ம பசங்க அவளை கண்காணிக்கணும். ராத்திரியில கூட. ஏற்பாடு பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணணும். என்னது? அந்த பையனை கூப்பிடு. தேவா சார். இன்னைக்கு மறுபடியும் நீ அந்த யூனியனுக்கு போடா. சரிங்க சார். ஹவுஸ் புரோக்கரா இருந்து இறந்து போன அந்த பெரியவர் பாலமுருகன் வீட்டு அட்ரஸை எப்படியாவது கலெக்ட் பண்ண. சரிங்க சார். அவன் பசங்க யாரு, அவன் ஃபேமிலி எங்க இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். புரியுதா? வாங்கிட்டு வந்துடுறேன் சார். போ, போய் வேலையை பாரு போ. சரிங்க சார். டேய் சார். இந்த உன் மொபைல். இதெல்லாம் எதுக்குடா? அந்த பாலமுருகனுக்கும் கிரியோட ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு என் மனசுக்கு படுது. பார்க்கலாம். கிரியோட நம்பர் சொல்லு. 960001 40508. ஹலோ, நான் ஏசிபி சக்திகுமார் பேசுறேன். சொல்லுங்க சார். ஏசிபின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். தெரியும் சார். தெரிஞ்சும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம பேசுறீங்க. வழியில் கணம் இருந்தால் தானே சார் வழியில் பயம். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தானே போலீஸ்னாலே ரியாக்ட் பண்ணணும். அது சரி. நான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? தெரியல சார், சொல்லுங்க. எங்க கண்ட்ரோல் ரூம்ல ரெக்கார்டிங் செக்ஷன்ல ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கும் எனக்கு ஃபோன் பண்ணதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? இருக்கு. என்ன சார் அது? உங்க ஃபேமிலியை பத்தி நான் கொஞ்சம் பேசணும். மதுரவாயல் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? கண்டிப்பாக வரேன் சார். ஆனா என்ன? இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வரேன் சார். ஓகே, வாங்க. தேங்க்யூ சார். அவன் வந்ததும் நான் விசாரிக்கிறேன். நீ தலையிட வேண்டாம், சரியா? சரி. என்னங்க? அடடடடடடா, இந்த சாரில ரொம்ப அழகா இருக்க கல்பனா. இது வரைக்கும் நான் சாரியே கட்டினதில்ல.
முதல் முறையா கட்டியிருக்கேன். நிஜமாவே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்க. நல்லா தெரிஞ்சவங்க கட்டியிருக்க மாதிரியே இருக்கு. ஒரு வாட்டி எங்க அனாத ஆசிரமம் வார்டன் சாரி கட்டினத பார்த்தேன். அத அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டேன். வெரி குட். அப்ப புறப்படலாமா? நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஐயோ, அதுக்குள்ளேவா? இன்னும் ½ hour ஆகும் எனக்கு. half an hour? ஆமா, இன்னும் என்னெல்லாம் அலங்காரம் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் இல்லாம நான் வெளியிலேயே வரமாட்டேன். இன்னும் என்ன அலங்காரங்கள் இருக்கு? பூ போட்டு ஜிமிக்கி போட்டுக்கணும், இன்னும் ரெட்டவடை செயின் இருக்கு அதை போட்டுக்கணும், அப்புறம் இன்னொரு நெக்லஸ் இருக்கு இல்லையா அதையும் போட்டுக்கணும். அடேங்க அப்பா, அவ்வளவு ஆசை இருக்கா உனக்கு? பின்ன இருக்காதா? நானும் பொண்ணு தானே. ஓகே ஓகே, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. எப்படியும் இந்த வீட்டை வித்துருவேன். வித்ததும் நேரா நகை கடைக்கு போய் மொத்தமா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன். கூடவே நான் அன்னைக்கு சொன்னதையும் செஞ்சு கொடுக்கணும். ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. 3.6 ரைட்டா? எஸ். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். முதலாவது 2 மாசம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஃபுல் ஃபாரின் ட்ரிப் அடிக்கணும். கரெக்ட். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? 2 மாசம் ஆபீஸ் லீவ் எல்லாம் கிடையாது. வேலையை ரிசைன் பண்ணிட்டே போறோம். ஏன்? ஏங்க, வீட வித்து அவ்வளவு பணம் கையில இருக்கும்போது நீங்க எங்க வேலை பார்க்கணும்? அது சரி. அடுத்த பிளான சொல்லுங்க. கேரளா தமிழ்நாடு பார்டர்ல நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற 4 ஏக்கர் நிலம் வாங்கி அதுக்கு நடுவுல நல்ல ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொன்னேன். வெரி குட். மூணாவது? கையில 1, இடுப்புல 1, வயித்துல 1ன்னு 3 குழந்தைங்களோட நீ எப்பவுமே பிஸியா இருக்கணும்னு சொன்ன. அதாங்க என்னோட ஆசை. நானு, நீங்க, நம்ம குழந்தைங்க அப்படின்னு நமக்குன்னு ஒரு தனி உலகத்துல எப்பவுமே நாம சந்தோஷமா இருக்கணுங்க. சரி, நான் ஹால்ல இருக்கேன். சீக்கிரம் வா. சரிங்க சித்தி. ஓகே. கடவுளே கடவுளே, நான் உங்ககிட்ட பேசி முடிச்சு அவங்க கிளம்பி போற வரைக்கும் எனக்கு எதுவும் நடக்க கூடாது கடவுளே. ஒரு வேலை பண்ணலாம். சேஃபர் சைட் 2 டேப்லெட்ஸ் போட்டுக்கலாம். என்னக்கா? என்னாச்சுக்கா? கல்பனா கேஸ் விசித்திரமா இருக்குடா. ஏங்கா? எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டா இருக்கு. ஆனா அவ ராங்கா இருக்கா. எப்படிக்கா? அதான் தெரியல. செக் பண்ணியா? அவ கர்ப்பமா தான் இருக்காளா? ஆமா, கர்ப்பமா இருக்கா. ஆனா ஆனா என்ன? இந்த கர்ப்பமும் அவளுக்கு தங்காது. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, அவ ரொம்ப வீக்கா இருக்கா. அது சரி, அவ முதல்ல கர்ப்பமானதுல இருந்தே விஜய் டாக்டர் தான் பாக்குறாங்களா? ஆமாக்கா. இது வரைக்கும் அவ எடுத்துக்கிட்ட எல்லா மருந்தோட ஸ்லிப்பும் இந்த ஃபைல்ல இருக்கிறதா இல்லையா? ஆமாக்கா, அவ எடுத்துக்கிட்ட எல்லா டேப்லெட்டோட டீடைலும் அந்த ஃபைல்ல இருக்கு. கல்பனா, உட்காருமா. என்ன பண்ணுது உனக்கு? அது எனக்கு என்ன பாரு.
நான்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? கிரிய கூட உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு எங்ககிட்ட நீ மனசு விட்டு பேசினாதான் உன் கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். நான் மனசு விட்டு பேசினா என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. யார் நம்பல? இவர் கூட நம்பல. எனக்கு அபார்ஷன் ஆனதுக்கான காரணத்தை நான் சொன்னப்ப இவர் கூட என்ன நம்பல. தெரியுமா சித்தி, எனக்கு சகலமோ இவர் தானே நம்பி இவர் கையால தாலிய வாங்கிக்கிட்ட. இல்லையா சித்தி? இவரோட தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணித்தானே இவர் வாரிச என் வயித்துல வாங்கிக்கிட்ட. ஆனா இவரே என்ன நம்பிக்கை இல்லாம பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? வாரிசு இல்லாத இவர் குடும்பத்துக்கு ஒரு வாரிச பெத்து கொடுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு முடிவெடுத்திருக்கேன். அதுக்காகத்தான் பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்குள்ள நான் அனுபவிக்கிறேன் நரக வேதனைய பத்தி ஒரு துளி கூட அவருக்கு நான் தெரியப்படுத்தல. ஆனா அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கேன். தெரியுமா சித்தி? அனாதையா வளர்ந்த குழந்தைங்க ரொம்ப அடமண்டா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். முறையா இப்பதான் பாக்குறேன். என்ன கிரி, இவளை கையில வச்சு தாங்க வேண்டாமா? உன் மேல எவ்வளவு உயரா இருக்கா பாரு. அவ சொல்லி நான் எதையுமே நம்பாம இருந்ததில்லக்கா. பொய் சொல்லாதீங்க நீங்க. என் கனவுல வந்தவ எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கான்னு என் கைய நீட்டி நான் உங்களுக்கு காமிக்கல. நம்புனீங்களா நீங்க? அந்த விஷயத்த நானே இல்ல வேற யார்கிட்ட வேணா சொல்லிப்பார், யாரும் நம்ப மாட்டாங்க. பாத்தீங்களா சித்தி, என் கையில ரத்தத்தை கூட காட்டினேன், ஆனாலும் நம்பல பாருங்க. இரு இரு இரு, நீ டென்ஷன் ஆகாத, நான் கேக்குறேன். டேய், என்னடா இவ சொல்ற பிரச்சனை? அவ முதல்ல கர்ப்பமானப்போ, அதாவது 3வது மாசம் அப்போ அவ கனவுல யாரோ ஒருத்தன் வந்து உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுமான்னு கேட்டிருக்கான். கனவுல வந்து கேட்டானா? ஆமா சித்தி, கனவுலதான் வந்து கேட்டான். நானும் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். கையில திடீர்னு சுருக்குன்னு வலிச்சிச்சு, டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு. பார்த்தா அவன் ஊசி போட்ட இடத்துல கையில ரத்த துளி இருந்துச்சு. இவர்கிட்ட கூட நான் காமிச்சேன், நீங்க பாக்கலன்னு சொல்லுங்க. நீ சொன்னது நான் வீடு முழுக்க தேடினேன் தானே, யாராவது இருந்தாங்களா? எல்லா கதவும் போட்டி இருந்தது, எப்படி உள்ள வருமா? இவ சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்காக்கா? என்ன நம்பினாலும் நம்பலனாலும் பாதிப்பு எனக்கு தான். அடுத்த நாள் காத்தால நான் வாஷ்ரூம் போனப்போ எனக்கு எல்லாமே கலைஞ்சு போச்சு. பயந்து போய் கீழே விழுந்துட்டேன். இவர் என்னடனா நான் கீழே விழுந்ததுனால தான் அபார்ஷன் ஆயிடுச்சுங்கிறாரு. அவன் கொடுத்த இன்ஜெக்ஷன்னாலதான் கர்ப்பம் கலைஞ்சதுன்னு நீ நினைக்கிறியா? ஆமா. உன் கனவுல வந்தவன் முகம் எப்படி இருந்தது கல்பனா? தெரியல, இருட்டா இருந்துச்சு. அவனை மறுபடியும் பாத்தியா? கனவுலையா? கனவுலையோ நேர்லயோ எங்கேயாவது பாத்தியா? ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் காது கிட்ட வந்த என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கியா? போராடு போராடு. நீ என்னை கண்டுபிடிச்சிட்டனா நான் உன் அடிமைன்னா. டக்குன்னு கண்ணு முடிச்சு பார்த்தேன், அவனை காணோம். இத கிரிகிட்ட சொன்னையா? முதல்ல நடந்த விஷயத்த சொன்னேன், நான் இத சொல்லல. ஏன்? நம்பாதவர்கிட்ட என்னத்த சொல்றது? ஆமா, நீங்க என்ன நம்புறீங்க தானே? 100% நம்புறேன். நிச்சயமா நம்புறீங்களா? அதனாலதான்
வந்தவனை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேக்குறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவனை நான் தேடிட்டு இருக்கேன். அவனை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற. எப்படி தேடுற? எங்க தேடுற? அவன் இந்த வீட்டுக்குள்ள தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்படிதான் பேசுறான். இவ இப்படி பேசும்போது நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுக்கா? அவ சொல்றதுல உனக்கு உண்மை இல்லைன்னு படுதா? அப்படின்னா இவ சொல்றது அப்பட்டமான நிஜமா ஏன் இருக்கக்கூடாது? என்னக்கா சொல்ற? இவள டிஸ்டர்ப் பண்ணாம இவ சொல்றத கேப்போம். நீ மேல சொல்லு கல்பனா. என்ன சொல்லணும்? கனவுல வந்தவன் உனக்கு போட்ட இன்ஜெக்ஷன்னால தான் அபர்ஷன் ஆனதா சொன்ன. சரி, ஆனா முதல்ல பேசும்போது ஏதோ நரக வேதனை அனுபவிக்கிறதா சொன்னியே, அது என்ன? அது அது வந்து எப்படி சொல்றது, அடிக்கடி தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. அந்த உணர்ச்சி வரும்போது தலையில அப்படி பிச்சுக்கிட்டு ஒரே உயிர் போற மாதிரி வலிக்கும். வாயில இருந்து நொறையா வரும். ஒரு 10 நிமிஷத்துல என் உடம்பு தானா என் கையில மடங்கி 4 கால் ஒரு நாய் மாதிரி தான் நான் ஊர்ந்து தான் போவேன். சரியா சொல்லணும்னா அந்த கொடுமைய நாய் படாத பாடுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மயங்கிடுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மல் ஆயிடுவேன். இத பத்தி டாக்டர் கிட்ட எதுவுமே சொல்லலையா? எந்த டாக்டர்? விஜயா மேடத்துக்கிட்டியா? ஆமா. சொல்லல. ஏன்? சொன்னா இவர்கிட்ட சொல்லிடுவாங்கன்னு சொல்லல. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு காட்டியிருக்கணும் கல்பனா. டேப்லெட் ஏதாவது கொடுத்து குணப்படுத்தி இருப்பாங்க. விஜயா டாக்டர் கிட்ட போறதுக்கு உனக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க மேல எனக்கு கோபம் ஆயிடுச்சு. அதனால மெடிசின்ஸ வேற இடத்துல வாங்கிக்கிட்டேன். வேற இடத்துல என்ன? ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதுல மெடிசின்ஸால அபார்ஷன் ஆனவங்களுக்கு டேப்லெட் ரெக்கமெண்ட் பண்றேன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன எல்லாமே என் ப்ராப்ளத்தோட மேட்ச் ஆச்சு. அந்த மெடிசின்ஸை அனுப்ப சொன்னேன். ஒரு ஆளு கொண்டு வந்து கொடுத்தான். அதைத்தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, அதை யூஸ் பண்ண போய் தான் நான் கொஞ்சம் நார்மலா இருக்கேன். எப்படி யூஸ் பண்ற? எப்பெல்லாம் எனக்கு அந்த மாதிரி வாயில நுரை வருதோ அடுத்த நிமிஷம் அந்த டேப்லெட்டை ஒரு 10 போட்டுக்குவேன். பத்து மாத்திரை போடுவியா? ஆமா. எங்க இருக்கு அந்த மெடிசன்? மேல இருக்கு. அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. கிரி அக்கா, இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கணும். ஆமாக்கா, புரியுது. படிப்பறிவு இல்லாதவனு ப்ரூவ் பண்ணிட்டான். செல்ஃப் மெடிகேஷன் எடுத்திருக்கான். ச்சே, என்னன்னு சொல்றது? நான் சொல்றது அது இல்ல. பின்ன உங்க குடும்பத்தோட கடைசி வாரிசு நீ. உங்க வம்சம் செழிக்கிறதுக்கு உனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் உன்னோட குழந்தைதான். அது அவ வயித்துல வளருது. கண்ணாடி பாத்திர மாதிரி கையாளணும் அவளை. புரியுதா? சரிக்கா. அவ வரா. இந்த டேப்லெட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்த? 1200 rupees கொடுத்தேன். கொண்டு வந்து கொடுத்தவன் ஏதாவது பில் கொடுத்தானா? ஏதோ ஒரு ரிசிப்ட் கொடுத்தான். ஏன் சித்தி? அத கூட கொண்டு வா போ. என்னக்கா
அந்த டேப்லெட் அப்படி பார்க்குறேன். இந்த புட்டியில இருக்கிறது தைராய்டு மாத்திரை மாதிரி இருக்கு. ஆனா ஆனா இந்த டேப்லெட் வேற ஏதோ ஒண்ணு. வேற ஏதோ ஒன்றுனா? தெரியல, டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். ரிப்போர்ட் வந்ததும் பேசிக்கலாம். அக்கா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு டவுட் வருது. என்ன டவுட்? யாராவது மெடிசன் கொடுத்து கல்பனாவை மென்டல் ஆக்குறாங்களா? தெரியல, அத நீ கண்டுபிடி. நான் கல்பனாவை குணப்படுத்துற வேலையை பார்க்கறேன். நாளைக்கு நைஸா பேசி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுரு, சரியா? சரிக்கா. டேய் 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 நில்லுடா. ரெட் போட்டுக்கு நில்லுடா. டேய் ஆரஞ்சு கார், நான் உனக்கு சொல்லலையா? நில்லுடா, நான் வரேன். அறிவு கெட்டவனே. மாதவி, யார்மா நீ? வண்டி வருதுல்ல, ஓரமா போ. யோ நில்லியா வர. மாதவி எப்ப எந்திரிச்சா? 1 மணி நேரம் ஆகுதுடா. மத்தியானம் ஏதாவது நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டமா. அவ என்ன சாப்பிட்டா? கஞ்சி வச்சு கொடுத்த. என்னண்ணா அழுவுற? 3 வருஷமாச்சு. பச்சை குழந்தைய பாத்துக்கிற மாதிரியே பாத்துக்க வேண்டியதா இருக்கம்மா. ஆமாண்ணா, அவளுக்கு குணமாகாதானா? தெரியலையேம்மா. அண்ணனால முடிஞ்சது அண்ணன் செய்யற. அதுக்கு மேல கடவுள் விட்ட வழிமா. இந்தாம்மா. என்னண்ணா இது? இதுல சில மூலிகை தைலங்கள் இருக்கு. அதை எப்படி காய்ச்சணும்னு அதுலயே ஒரு சீட்ல இருக்கு. அதை காய்ச்சினதுக்கு அப்புறம் இந்த பவுடர் அதுல போடணுமா. ராத்திரி மாதவி தூங்கும் போது அவ தலையில தடவி விடுமா. சரிங்கண்ணா. மாதவி, அண்ணா இங்க வாமா. இந்தாம்மா, நீ ஒரு கிளாஸும் உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து கொடு. சரிண்ணா. நீ இதை எடுத்துக்க. சரிண்ணா, இந்தடி. ஹலோ பிரதர். என்னம்மா? என்ன, உங்க சொந்த தங்கச்சிக்கு மட்டும் மேங்கோ ஜூஸ், எனக்கு மட்டும் இந்த கன்றாவி கருப்பு ஜூஸா? அந்த கடையில இந்த 2 சின்ன பாட்டில் ஜூஸ் மட்டும்தாம்மா இருந்தது. ஒன்னு மேங்கோ, இன்னொன்னு நீ சொல்ற இந்த கருப்பு ஜூஸ். நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு மேங்கோ ஜூஸ் தான் பிடிக்கும், கருப்பு ஜூஸ் பிடிக்காது. நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ண சொல்றதுனே புரியலையேம்மா. அண்ணா, எனக்கும் மேங்கோ ஜூஸ் தானே பிடிக்கும், உனக்கும் தெரியும் தானே? அதுக்கு தாமா உனக்கு அதை நான் கொடுத்தேன். பிரதர், எனக்கும் மேங்கோ ஜூஸ் தான் பிடிக்கும், ஆனா உங்களுக்கு அது தெரியாது. நான் என்ன பண்ணட்டும்? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமாமா? என்ன சொல்லுங்க? 2 ஜூஸையும் ஒரே கிளாஸ்ல கலந்துடுறேன். 2 பேரும் பாதி பாதி ஜூஸை குடிச்சிருங்க. எனக்கு அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் பழக்கம் இல்ல. அதனால என்ன கல்பனா? இப்படி புடுங்கி ஒரே மடக்கா குடிச்சிருவேன். இப்போ இந்த கிளாஸ உன் கையில கொடுத்துட்டு நீ குடிடின்னு சொல்லுவேன். பாய்டி. பாய் பிரதர். என்னம்மா பொண்ணு இவ? அவ காரியத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டா. உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே. அவ எப்போ அப்படிதானா? அடுத்தவங்க வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா.
பாலமுருகன், நான் தான். சொல்லுங்க சார். அந்த வீடு பார்ட்டி என்னாச்சு? இன்னும் அவங்களும் ஃபோன் பண்ணல, நானும் அவங்கள டச் பண்ணல சார். சரி, அப்படின்னா அவங்க வந்தா ரேட்டை பேசிருங்க. அப்படிங்களா சார்? ஆமாம், பேசிடுங்க. உங்க வீட்டுக்காரம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒத்துக்கிட்ட மாதிரி தான். நான் இப்போ வீட்டுக்கு வரட்டுமா சார்? இருப்பீங்களா? இல்லை, நான் வெளியில் கிளம்பிட்டேன். எங்கள் அக்கா வந்திருக்காங்க, அவங்கள ட்ராப் பண்ண போகிறேன். நாளைக்கு வாங்க, நான் ஏதாவது தரேன். ஓகே சார். ஓகே. போலாமா கல்பனா? எங்க போலாம்? அக்கா வீட்டில் 2 நாள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ கல்பனா. நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். நீங்க யாரும் என் மனசை புரிஞ்சுக்காம புண்படுத்தாதீங்க ப்ளீஸ். எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிற கல்பனா? சித்தி, என்னை எதுவும் கேட்காதீங்க. எனக்கு அவனை கண்டுபிடிக்கணும். யார கண்டுபிடிக்கணும்? எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டவன் இந்த வீட்ல தான் இருக்கான். இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை நானு கையும் களவுமா பிடிச்சே ஆகணும். இந்த வீட்டில் நம்மளை தவிர வேற யாரும் இல்லை கல்பனா. ஆனாலும் கனவுல வந்தவன் மறுபடியும் வருவான்னு எப்படி நம்புற? எனக்கு தெரியும். நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன். எனக்கு கஷ்டம் கொடுக்க அவன் வருவான், கண்டிப்பா வருவான். கல்பனா, என்ன சித்தி? முதல்ல நீ எழுந்துரு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ ஏன் என் வீட்டுக்கு வானா வரமாட்டேங்கிற? உனக்கு இப்போ உன் வயித்துல வளர்ற குழந்தை முக்கியமா, கனவுல வரவன் முக்கியமா? என்ன அப்படி பாக்குற? எங்க 2 பேருக்கும் உன் வயித்துல வளர குழந்தைதான் வேணும். நீதான் முக்கியம். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் உன் கனவுல வரவன் எங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் பாலமுருகனுக்கு ஃபோன் போட்டு இந்த இடத்த கூட விற்க சொல்லிட்டேன். வீடு விக்கிற வரைக்கும் நீ வந்து எங்க வீட்டுல இரு. அவனை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? என் வயித்துல 7 வாட்டி அபாஷன் நடக்கிறதுக்கு காரணமானவன் அவன். அவன் இவன்னு சொல்றியே, இது வரைக்கும் நீ அவனை பார்த்திருக்கிய? இருட்டில் தானே பார்த்திருக்க. மனுஷனா, மிருகமா, வேற்று கிரகவாசியா எதுவுமே தெரியாது. அவனுக்காக காத்துட்டு இருப்பியா? உன் கனவுல வந்தவன நீ பார்க்கல. அவன் நேரடியா உன்னை சந்திக்கவும் வரல. பின் எதுக்கு அவனுக்காக காத்திருக்க? ஒரு கர்ப்பிணி பொண்ணு தனியா இருக்கிறது நல்லதில்லம்மா. சொன்னா கேளு. என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைய அவ அழிச்சிடக்கூடாது இல்லையா சித்தி? உண்மையிலேயே இந்த குழந்தைய அழிக்கிறது தான் அவனோட குறிக்கோள்னா, நீ என் வீட்டுல இருந்தாலும் உன்னை தேடி வருவானா மாட்டானா? வருவான் தானே? வருவான். அப்படி அவன் வரும்போது அவனை மடக்கிறதுக்கு என் வீட்டுல சிசிடிவி கேமராவை நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன். என்னடா சொல்ற? கரெக்டுக்கா. சீக்கிரம் ரெடியாக கல்பனா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். கிரி, எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணிருடா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ அதுக்கப்புறமா வந்து இவளை கூட்டிட்டு வா. அக்கா, கல்பனாவோட ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நாமளே எடுத்துட்டு போயிடலாமா? ஓகே, எடுத்துக்கோ போலாம். சரிக்கா. சீக்கிரம் வந்துருமா? ஹலோ. ஓஹோ
யாரு எப்படி இருக்க கல்பனா? யாரு யாரு? இது வரைக்கும் உன் கனவுல வந்துகிட்டு இருந்தவன் இப்போ போன்லயே வந்துட்டேன். இனிமே நீ எங்க இருந்தாலும் அங்க நேரடியா வரும். எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். என்னது? உன் வயித்துல இருக்கிற குழந்தை வேணும். கொடுக்கறியா? ஹலோ. டேய் நான் தான்டா. என்ன சொல்லு. அதான்டா அந்த கிரிய ஜெயில போடுறத பத்தி ஏதாச்சும் யோசிச்சான்னு கேட்கறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். நீ நான் சொன்னதை யோசிச்சியா? என்ன சொன்ன? நாம 2 பேரும் ஜெயிலுக்கு போகாம இருக்க என்ன பண்றதுன்னு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வழி யோசிக்க சொன்னேன். யோசிச்சியா? டேய் வியாபார டென்ஷன்ல அதுக்கெல்லாம் எங்கடா நேரம் இருக்கு? அப்போ போலீஸ்காரன் நாங்கெல்லாம் என்ன வெட்டியா வீட்டில் ஓட்டிட்டு இருப்போம்னு நினைச்சியா? என்னடா இப்படி பேசுற? பின்ன என்னடா, ஒரு கம்பெனியில் நீ ஒர்க் ஆர்டர் கேட்டு கொட்டேஷன் கொடுத்த. உன்னை விட கம்மியா கேட்ட ரெட்டிக்கு அந்த பையன் கிரி டெண்டரை பாஸ் பண்ணிட்டான். அதுக்காக நீ அவனை கொன்னுடுவியா? டேய் என்னடா அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? நான் யாருக்கும் சப்போர்ட்டா பேசல. கரெக்டா இருக்கிறவனை கரெக்டா இருக்க விடுங்கடா. இத பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தவன் ஏதேதோ எக்ஸாம்பிள் பேசின. அதுக்குள்ள அந்த பரதேசி பாலமுருகன் நான் பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டான். ஏண்டா அவனை உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? அது இந்த போய் இதெல்லாம் வேண்டாம். பாலமுருகனை பிடிச்சி நம்ம வீடியோவை வாங்க. புரியுதா? புரியுது. அந்த கிரிய மன்னிச்சு விட்டு தொலை. சரியா? சரிடா. வை போன. ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்கு கிரின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. மேல அனுப்பட்டுங்களா? மேல அனுப்பு. ஹாய் சார். ஹாய். ஐ எம் கிரி. தெரியும். வாங்க உட்காருங்க. என்ன தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியும். எப்படி தெரியும் சார்? உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. உங்களை எப்படி தெரியும், எதுக்காக உங்களை வர வச்சேன்னு உங்க டவுட் எல்லாத்துக்கும் நான் அப்புறமா பதில் சொல்றேன். முதல்ல நாம செய்ய வேண்டிய வேலை சிலது இருக்கு. வாங்க உட்கார்ந்து பேசலாம். சார், என்னை எப்படி தெரியும்னு சொல்லுங்க சார், இல்லைன்னா என் தலை வெடிச்சிடும். உங்க மனைவியும் உங்க அக்காவும் நீங்களும் பேசின வீடியோ ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்க 3 பேரும் பேசுனதுன்னா எத்தனை வருஷம் ஆச்சு சார் எங்க அக்கா வீட்டுக்கு வந்து? அப்படின்னா நேத்து நாங்க பேசுனது வீடியோவா கிடைச்சதா? ஆமா, வாங்க. சார், நீங்க சொல்றது எனக்கு புரியல. நாங்க 3 பேர் பேசுனது வீடியோவா உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? அதெல்லாம் வேற ஒரு காரணத்துக்காக எடுக்கப்பட்டது. அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல என்னோட சில கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? சொல்றேன் சார். உங்களை பத்தி, உங்க ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சார், எதுக்கு சார் இதெல்லாம் கேட்குறீங்க? உங்க மனைவி அனுபவிச்ச கொடுமையை பத்தி நேத்து அவங்க சொன்னப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அவ ரொம்ப பாவம்னு தோணுச்சு சார். நீங்க 3 பேர் பேசின வீடியோவை பார்த்ததும் எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. ஒரு மெடிசனால நடக்கக்கூடிய கொடுமை தான் அதுன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மெடிசனாலையா? ஆமா, யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு தப்பான மெடிசனை உங்க மனைவிக்கு கொடுத்துட்டு இருக்கான். யார் சார் அந்த படுபாவி? சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்க ஃபேமிலியை பத்தி தெரியணும். அதை பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா தனசேகர் சென்ட்ரல் பக்கத்துல பழைய காயின்ஸோட கடையை வச்சிருந்தார் சார். ஓகே. அம்மா? தேவகின்னு பேரு, ஹவுஸ் ஒய்ஃப். 2 பேரும் தவறிட்டாங்களா? ஆமாம் சார்.
அப்பா 98 தவறிட்டாரு. அம்மா 2007 இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு 2 மனைவிகள். மூத்தவங்க இறந்துட்டதுனால எங்கள் அம்மாவை 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உங்களுக்கு பாலமுருகன் யாரையாவது தெரியுமா? பாலமுருகன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஹவுஸ் புரோக்கர் தெரியும் சார். வேற யாரையும் தெரியாது. இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற அந்த ஹவுஸ் புரோக்கர் பேரு பாலமுருகன் இல்லை, அது அவங்க அப்பா பேரு. அப்படின்னா அவன் யார் சார்? அவன் பேரு வாசு. அப்படியா? ஆமா, அந்த வாசுக்கு 2 தங்கச்சிங்க. ஒருத்தி மென்டலா இருக்கா, இன்னொருத்தி படிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். நோ, ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. இல்லைன்னா அவன் ஏன் உன் மனைவிக்கு மெடிசன் கொடுக்க போறான்? என்ன சார் சொல்றீங்க? பாலமுருகனா என்கிட்ட வந்த அந்த ஹவுஸ் புரோக்கர் என் மனைவிக்கு மெடிசன் கொடுத்தானா? ஆமா, அவனை கையும் களவுமா பிடிச்சி நேத்து விசாரிச்சுட்டேன். அவன் தான் சொன்னான். உன் குழந்தை வேணும், என்ன கொடுக்குறியா? ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டியா? சார், நீங்க? நானே தான். இங்க வா, அந்த போனை கொஞ்சம் கொடு. அது சார், இந்த போன்ல தான் என்னோட வீடியோ இருக்கா? ஆமா சார். ஆமா, யார போன்ல மிரட்டினே போ சார். அது இந்த வந்து போயின்னு இழுத்தெல்லாம் பிரயோஜனம் இல்லை. கையும் களவுமா மாட்டியிருக்க, உண்மையை மட்டும் சொல்லணும். சார், அது இப்படியே ஒவ்வொருத்தரா மிரட்டி காசு கேட்கறதா பொழப்ப உனக்கு? இல்ல சார், அது இப்ப யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அதை மட்டும் சொல்லு. அது கல்பனான்னு. கல்பனான்னா கிரியோட ஒய்ஃபா? ஆமா சார். அவளையே நீ ஃபோன் பண்ணி மிரட்டுற? அவ என் தங்கச்சிக்கு ஒரு அநியாயம் செஞ்சிட்டா சார். அதுக்காக அவளை பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன். உன் தங்கச்சிக்கு என்ன அநியாயம் நடந்தது? என் தங்கச்சி மாதவினா எனக்கு உயிர் சார். அவ நல்ல கபடி பிளேயர் சார். ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்தவ சார். அடுத்ததா இந்தியா லெவல்ல பெரிய அளவுல ஜெயிப்பன்னு கனவுகளோட இருந்தா சார். குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்ல டெம்பரவரியா வேலைக்கு போனான். அங்க அவ கூட வேலை பார்த்தவ தான் இந்த கல்பனா. அந்த கடைக்கு அப்பப்ப வந்து போய்கிட்டு இருக்கிற கிரிய என் தங்கச்சி ஒரு தலையா விரும்பியிருக்கா. ஆனா கிரி கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம கல்பனா கிட்ட தான் மனசை திறந்து தன்னோட காதலை பத்தி ஷேர் பண்ணிருக்கான். கிரி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போன அவருடைய சொத்து விஷயமும் யாரும் இல்லாத அவருடைய குடும்ப நிலைமையையும் பார்த்ததும் இவ வலையில விழ வச்சிட்டா. விஷயம் தெரியாத கிரியும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என் தங்கச்சி மனசு உடைஞ்சு போய் லெட்டர் எழுதி வச்சுட்டு பில்டிங் மேல இருந்து குதிச்சுட்டா சார். முத்தி பேதலிச்சு போச்சு. என் தங்கச்சி எழுதின லெட்டர் எனக்கு லேட்டா தான் சார் கிடைச்சது. உடனே அவளை தேடி போனேன். கிரியோட அவ சந்தோஷமா இருக்கிறது தெரிஞ்சது. அது எனக்கு பிடிக்கல. என் தங்கச்சி இந்திய அளவுல பிளேயரா இருக்க வேண்டியவ பைத்தியக்காரியா சுத்துறா சார். ஆனா எங்கேயோ அனாதையா பிச்சை எடுக்க வேண்டிய இவ ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது என்னால ஏத்துக்க முடியல. அப்ப ஒரு முடிவு பண்ணன. அவளை அந்த வீட்ல இருந்து வெளியேத்தணும். இந்த கல்பனா புத்தி பெதலிச்சு போய் பைத்தியக்காரியா சுத்தணும்னு முடிவு பண்ணன. அப்பதான் சதுரகிரி காட்டுல இருந்த ஒரு நண்பர் மூலமா நத்திலி இலைய பத்தி கேள்விப்பட்டேன். நத்திலி இலையா? ஆமா. அது என்ன இலை? அது ஒரு கஷாய இலை. அந்த இலைய கசக்குனா ஒரு சாறு வரும். அந்த சாரை ஒரு சூடான பானத்துல கலந்து கொடுத்தா
தேவையில்லாத கற்பனைகள் வரும். புத்தி கொஞ்சம் கொஞ்சமா பேதலிக்கும். அந்த கஷாயத்தை கல்பனாவுக்கு கொடுத்தியா? ஆமா, கொடுத்தேன். இத பாரு கிரி, என் பேச்ச கேளு. அந்த லாயர் வேண்டாம். ஒரு நல்ல லாயரா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். எல்லாம் அவன் பாத்துக்குவான். வேண்டாக்கா, அது என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் பாத்துக்கிறேன். காஃபி ரெடி. இதைத்தான் அவன் சொன்னான். இப்பதான் சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு வாட்டி கல்பனா ஏதோ காஃபி குடிக்கும்போது மூலிகை காஃபி மாதிரி இருக்குன்னு சொன்னா. என்னடி பண்ற? ரொம்ப பிஸியா இருக்க? ஒன்னும் இல்ல சித்தி, ரொட்டீன் ஆக்டிவிட்டி தான். அதை விடுங்க. காஃபி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எனக்கு தான் டிகாஷன் அதிகமா இருக்கு. மூலிகை காஃபி மாதிரி இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. அவ அன்னைக்கு சொன்னா சார், எனக்கு தான் புரியல. கண்டிப்பா என் மனைவி அவன் கொடுத்த ஏதோ கஷாயத்தால தான் மென்டல் ஆயிட்டா சார், இல்லையா சார்? ஆமா, அதனால தான் கர்ப்பம் களைஞ்சிருக்கு. பாவம் சார், அவளால தாங்கிக்க முடியாத கஷ்டம்லாம் அனுபவிச்சுச்சு சார். சார், எங்க சார் இருக்கான் அவன்? அவன்கிட்ட நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். அவன் செத்துட்டான். அப்படியா? ஆமா, சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, கல்பனா மென்டலானது மட்டும்தான் அவன் கொடுத்த மூலிகையால. அபார்ஷன் ஆனது வேறொரு இன்ஜெக்ஷனால. என்ன சார் சொல்றீங்க? இன்ஜெக்ஷனா? ஆமா, அவன் தான் அதையும் சொன்னான். ஒரு அக்யூஸ்டுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டரை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. ஸ்டேஷன்ல யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ஓகே? டேய், உன்னை மேலே தானே படுக்க சொன்ன. சார், முடியல சார். என்ன எதுவும் கேட்காதீங்க சார். கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த கல்பனாவுக்கு கெடுதல் செய்ய முடியுது, எனக்கு பதில் சொல்ல முடியலையா? சார், என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலையேங்கிற கோபத்துல அவளை பழி வாங்கிட்டேன் சார். உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. கர்ப்பிணி ஆனதுக்கு அப்புறம் அவ படுற அவஸ்தைய பார்த்ததும் நான் இன்ஜெக்ஷன் போட்டது கூட தப்புன்னு தோணுச்சு சார். என்ன இன்ஜெக்ஷன்? என்னடா இன்ஜெக்ஷன் போட்ட? டேய், டேய், என்னடா ஆச்சு? முடியல, என்னது? நெஞ்சு வலிக்குது சார். நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சு. அந்த கல்பனாக்கு என்ன இன்ஜெக்ஷன் போட்ட? சொல்லு. ஆசிட். அசினா? அசினா என்னடா? ஆசிட். டேய், டேய், டேய் வாசு, வாசு, வாசு. அப்படின்னா இவன் இன்ஜெக்ஷன் போட்டதுனால தான் கல்பனாவோட கர்ப்பம் களைஞ்சதா சார்? ஆமா, ராத்திரியில உங்க பெட்ரூம்ல கட்டிலுக்கடியில படுத்திருந்து அவளை பயமுறுத்தி இருக்கான். தனியா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவளை மென்டல் மாதிரி ஆக்கியிருக்கான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கான். யாரோ இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து என் கர்ப்பத்தை கலைக்கிறவன் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கான். திடீர்னு நெஞ்சு வலியில செத்துட்டான். இல்லைன்னா அந்த வாசு கிட்ட அவன் போட்ட இன்ஜெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிட்டு இருக்கலாம். என்னப்பா? அக்கா, அசிங்கிற பேர்ல ஸ்டார்ட் ஆகுற ஏதாவது கர்ப்பம் கலைக்கிற மெடிசன் இருக்காக்கா?
தெரியலையே. ஏன்பா இப்ப அத பத்தி கேக்குற? அக்கா, கல்பனா சொன்னது எல்லாமே உண்மைக்கா. ஒருத்தன் நம்ம வீட்டுல மறைஞ்சிருந்திருக்காக்கா. அவன் வேற யாரும் இல்லக்கா, தெரிஞ்ச ஒரு ஹவுஸ் புரோக்கர் தான்க்கா. ராத்திரியில அவன் தான் கட்டில் கடியில மறைஞ்சிருந்து அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷனால தான் கல்பனா பாவம் படாத பாடுபட்டிருக்காக்கா. அக்கா, அவளுக்கு ஏதாவது பண்ணி குணப்படுத்தி கொடுங்கக்கா. சரி சரி, நீ அவளை கூட்டிட்டு என்கிட்ட வா. நான் செக் பண்ண சொல்ல ஏற்பாடு பண்றேன். என்னது, கூட்டிட்டு வந்து விடவா? அவளை உங்ககிட்ட தான் விட்டனே, உன் கூட இல்லையா அவ? என்கிட்ட எப்படிடா இருப்பா? என்னக்கா, காத்தால அவளை கன்வின்ஸ் பண்ணி பைக்ல கூட்டிட்டு வந்தேன். உங்க ரோடு முழுசும் பள்ள நோண்டி வச்சிருந்தான். உன் போன் சுவிட்ச் ஆஃப். தெருமுனையிலேயே இறக்கி விட்டேன். வீட்டுக்குள்ள போறேன்னா எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருந்தது, அதனால கிளம்பி வந்தேன். இப்ப கேட்டா நீ வரலங்கிற. இருக்கா, நான் வீட்டுக்கு வரேன். ச்சே, என்னாச்சு? கல்பனாவை காணோம் சார். என்ன டிராமா ஆடுறீங்களா? கல்பனா எங்க? யாருமா வேணும்? டாக்டர் சரஸ்வதி, சைக்காட்ரிஸ்ட். நான் தான். என் பேர் லாவண்யா. இவ மாதவி, என் அக்கா. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? எங்க அண்ணன் பேரு வாசு. வாசுவா? ஆமா. வாசுனா ஹவுஸ் புரோக்கரா இருக்கானே, அவனா? ஆமா. உங்களுக்கு என் அண்ணனை தெரியும் இல்லையா? ம், தெரியுமா. என்ன விஷயம்னு சொல்லு. எங்க அண்ணன் நேத்து இறந்துட்டாரு. இறந்துட்டானா? ஆமா. எப்படி இறந்தான்? திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இப்ப ஜிஹெச்ல அவர் பாடி இருக்கு. என்கிட்ட எதுக்கு இப்ப வந்திருக்க? இத பாருங்க. என்ன இது? எங்க அண்ணன் தனக்கு வர வேண்டிய காசை பத்தி இந்த டைரியில எழுதி வைப்பாரு. அப்பப்ப என்கிட்ட இத பத்தி சொல்வாரு. நான் ஏதாவது பணம் கொடுக்கணும்னு எழுதியிருக்கா? ஆமா. இந்த வீட்டு அட்ரஸ் எழுதி சரஸ்வதி சைக்காட்ரிஸ்ட், அவங்க எனக்கு 50,000 பாக்கி இருக்குன்னு, அவங்க வேலை 70% முடிஞ்சது, பாக்கி 30% முடிஞ்சதும் பணத்தை வாங்கிக்கிறேன்னு எழுதிருக்காரு. எங்க காட்டு. அண்ணனோட காரியங்களை செய்யறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. நீங்க தான் இல்லைன்னு சொல்லாம பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்பெல்லாம் அவ்வளோ பணம் மொத்தமா தர முடியாதுமா. பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் டிரா பண்ண முடியும். ப்ளீஸ் மேடம், ஏதாச்சும் செஞ்சு ஒரு 10,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுங்க மேடம். செக் தரேன், பக்கத்துல தான் பேங்க், போய் எடுத்துக்கிறியா? சரிங்க மேடம். ரெண்டு பொண்ணுங்க வருவாங்க, கொஞ்சம் கேஷ் கொடுத்துருங்களேன். தேங்க்யூ சார். இந்த இது 10,000 ரூபாய் செக். லெஃப்ட்ல 3வது தெரு திரும்பினதும் பேங்க் வரும், போய் எடுத்துக்கோ. நான் போனா தருவாங்களா மேடம்? மேனேஜர் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். நீ கையெழுத்து கூட போட வேண்டாம், பணம் கொடுப்பாங்க, ஆக வேண்டிய வேலை பாரு. சரிங்க மேடம். மிச்ச பணம் அடுத்த மாசம் கேஷாவே ரெடி பண்ணி வைக்கிறேன், வந்து வாங்கிட்டு போ. சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம். ம், வாக்கா. ஒரு நிமிஷம், இங்க வா. அந்த டைரியை கொஞ்சம் கொடு. இந்தாங்க. யார்கிட்டயும் இந்த டைரி விஷயம் சொல்லக்கூடாது, நான் பணம் கொடுத்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது, சரியா? சரிங்க மேடம், நான் வரேன். ம், போயிட்டு வா. வாக்கா.
மேடம், உங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் சொல்லுங்க. அதுக்கு லாபகரமான சில சைட்டுங்க என்கிட்ட இருக்கு. மேடவாக்கத்துல தரேன், அப்புறம் இந்த ஜமீன் பல்லாவரத்துல தரேன். இத பாருங்க, குன்றத்தூர் பேக் சைடுல புதுசா ஒரு லே அவுட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல கூட ஒரு 4-5 சைட்டுங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம என்கிட்ட இன்னொரு 4 சைட்டுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் உன்னை கூப்பிட்டது சைட்டு விஷயம் பேசுறதுக்கு இல்ல. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, நான் உன்னை கூப்பிட்டது ரியல் எஸ்டேட் வியாபாரம் பத்தி பேசுறதுக்கு இல்ல. பின்ன? காஃபில என்ன கலந்த? எந்த காஃபி? என்ன கலந்த? கல்பனா குடிக்கிற காஃபில என்ன கலந்தேன்னு கேக்குறதுக்காக தான் கூப்பிட்டேன். எந்த கல்பனா? சும்மா தேவையில்லாம பொய் சொல்லாத. கிரியோட ஒய்ஃப் கல்பனாவுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 8:40க்கு அவ குடிக்கிற காஃபில நீ கஷாயம் மாதிரி ஏதோ ஒன்ன கலந்தத நான் பார்த்தேன். என்ன கலந்த? இந்த ஒரு வாரமா உன்னை தேடிட்டு இருந்தேன். நேத்து எதாச்சியா பனங்கல் பார்க்ல உன்னை பார்த்தேன். நீ ரியல் எஸ்டேட் புரோக்கர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நம்பர் வாங்கி உனக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னேன். நான் எதுக்காக உன்னை வர சொன்னேன்னு புரிஞ்சுதா? நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவோ இல்ல உன்னை மிரட்டுறதுக்காகவோ இங்க வர சொல்லல. காரணம் தெரிஞ்சுக்க வர சொன்னேன். என்ன காரணம்? என் கையால சாக வேண்டிய பொண்ண நீ ஏதோ பண்ணிட்டு போற. என்ன பண்ணிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என் தங்கச்சிக்காக பண்ண மேடம். சோ கல்பனா உன் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணி கிரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதால மனசு வெறுத்து போய் மாடியிலிருந்து குதிச்சு மென்டல் ஆயிட்டா இல்லையா? ஆமா. உன் தங்கச்சி மாதிரியே கல்பனாவும் மென்டல் ஆயிட்டா உனக்கு ஒரு திருப்தி இல்லையா? ஆமா. கல்பனை நீ குடுக்கிற கஷாயத்தால 6 மாசம் கழிச்சுதான் மென்டல் ஆவா இல்லையா? ஆமா, அதுக்குள்ள கூட ஆயிடுவா. அதுக்குள்ள அவளுக்கு குழந்தை பிறந்துருமே. அந்த குழந்தைய ஏன் தம்பி ஏன் பாத்துக்கணும்? இங்க பாருப்பா, உனக்கும் எனக்கும் கல்பனா எதிரி. அவ செத்துட்டா என் தம்பிக்கு நான் வேற பொண்ண கூட கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன தேவை? நான் கல்பனாவுக்கு வேற ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ முந்திக்கிட்ட. இப்ப நீ செஞ்ச விஷயத்தால அவ சாக மாட்டா, மென்டலாவே இருப்பா. அதானே சொல்ல வர? ஆமா. அப்படி முடியாது. எனக்கு அவ சாகணும். அதுவும் அவளாவே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். அதுக்கு உன் கையாலேயே அவளை தற்கொலை பண்ணிக்க வைக்கலான்னு இருக்கேன். எனக்கு அந்த வேலையை செய்ய முடியுமா? சும்மா செய்ய வேண்டாம். 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். ஆளை வச்சு செய்யறியோ நீ ஏன் செய்வியோ அத நீ பாத்துக்க. என்ன பண்ணணும்? நான் ஒரு மெடிசன் தரேன். அத நான் சொல்ற மாதிரி ஒரு டிராமா ஆடி கல்பனாவுக்கு போடணும். டிராமாவா? ஆமா. யாருக்கும் தெரியாம அவ வீட்டுக்குள்ள போய் அவ பெட்ரூம்ல ஒளிஞ்சுக்கணும். ஏதாவது பண்ணி
அவளை லேசா பயமுறுத்தணும். திடீர்னு ஒரு நாள் நான் கொடுக்கிற இன்ஜெக்ஷனை அவளுக்கு போட்டுறணும். ஒரே ஒரு நாள் இன்ஜெக்ஷன் போட்டா போதுமா? போதும். அந்த ஒரு இன்ஜெக்ஷனே அவளை படாத பாடுபடுத்தும். அவ கர்ப்பத்தை கலைக்கும். அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அந்த கஷ்டத்துக்கும் அவ தற்கொலை பண்ணிக்கலன்னா? கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கர்ப்பத்தை கலைக்க இன்னொரு இன்ஜெக்ஷன் கொடுக்கறேன். மொத்தத்துல அவளா தற்கொலை பண்ணிக்கிற வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும். ஆமா. நீங்க சொல்ற வேலைக்கு நீங்க சொல்ற பணம் பத்தாது. எவ்வளவு வேணும்? நீங்க சொன்ன அமௌண்ட்டை டபுளா கொடுங்க, அது போதும். சரி. என்ன செல்லம், முழிப்பு வந்துருச்சா? அந்த பக்கம் இந்த பக்கம் இடிச்சு கட்டல்லே விழுந்துட்டியா? நீ என்ன இடிச்சுக்கிட்டாலும் இனிமே உன்னை வெளிய விடுறதா இல்ல. நானும் உனக்கு எப்படி எப்படியோ டார்ச்சர் கொடுத்து பார்த்துட்டேன். ஆனா நீ தற்கொலை பண்ணிக்கவே மாட்டேங்கிற. 3 வருஷமா அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு தாக்கு பிடிச்சுக்கிட்ட. அதான் இந்த வாட்டி என் தம்பி கிரி, அதுவும் இத்தனை வருஷமா என்கிட்ட பேசாம இருந்தவன், என்கிட்ட உதவி கேட்டதும் உன்னை லாஜிக்கலா தூக்கிட்ட. இப்ப உன்னை தேடி என் தம்பி அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நீ காணாம போனவ காணாமையே போயிட போற. நீ ஒன்னும் பயப்படாத. மும்பையில இருந்து ஒரு ஸ்பெஷல் குரூப் வருது. உன்னை கண்ணை நோண்டி காலை உடைச்சு எங்கேயாவது நார்த்ல பிச்சை எடுக்க வச்சிருவாங்க. ஏற்கனவே 50% மென்டலா இருக்கிற நீ அவனுங்க அடிக்கிற அடியில 100% மென்டல் ஆயிடுவ. நல்லா இருக்கும்ல? ஏண்டி பெரிய இவளா நீ? அனாதை ஹாஸ்டல்ல வளர்ந்த உனக்கு 20 கோடி ஆஸ்தி உள்ள புருஷன் கேக்குதா? பிச்சு பிடுவன் பிச்சு. இந்த ஆஸ்தி என்னோடது, எங்க அப்பாவோடது. என்ன புரியலையா? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா தான் முதல் சம்சாரம். ஒரே பொண்ணுன்னா எங்க அம்மாவுக்கு கர்ப்பப்பையில புத்துநோய் வந்ததுனால கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு வாரிசு வேணுமா? அந்த வாரிசுக்காக 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவளுக்கு பிறந்த பையன்தான் கிரி. எங்க அம்மாவுக்கும் எனக்கும் சின்ன சின்ன சொத்தை கொடுத்துட்டு கிரிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சிட்டிக்கு நடுவுல இருக்கிற அந்த பெரிய வீட்டை எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான் எங்க அப்பா. அந்த கிரியோட அம்மாவாவது வந்து ஷேர் தருவாளான்னு பார்த்தா அவளும் எங்கிட்ட இருந்து தூரமாகி சாகர வரைக்கும் பேசவே இல்லை. இந்த கிரி பையனாச்சும் என்கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டி வித்தா
உனக்கு ஒரு ஷேர் தரேன்கான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்ப முடிவு பண்ண கீரிக்கு அந்த சொத்து சேரவே கூடாதுன்னு. அவனுக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு வேற வேற விதத்துல நான் தடுத்தேன். ஆனா நீ எங்கேயோ சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்தவ அவனோட ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதான் உன் வயித்துல வாரிச வளர விடாம தடுத்தேன். நீயா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி உனக்கு உடம்புல வேற மாதிரி பிரச்சனைகளை உருவாக்க நினைச்சேன். அதுக்கு உனக்கு நான் என்ன இன்ஜெக்ஷன் கொடுத்தேன் தெரியுமா? அஸ்லின் கொடுத்தேன். அஸ்லின்னா என்னன்னு தெரியுமா? நாய்களுக்கு கர்ப்பத்தை கலைக்கிற ஒரு மெடிசன். அத வேற ஒரு ரேபிஸ் இன்ஜெக்ஷனோட கலந்து ஒருத்தன் கையால போட வச்சேன். ஆனாலும் உன் உடம்பு கெட்டிடி. தாக்க பிடிச்சிட்டு இவ்வளவு நாள் வா. ஏன் நிறுத்திட்டீங்க டாக்டர் சரஸ்வதி? கண்டினியூ பண்ணுங்க. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருச்சு. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு கேவலமான லெவலுக்கு நீங்க இறங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மேடம், இவ்வளவு பிரில்லியண்டா பிளான் போட்ட உங்களை எப்படி பிடிச்சோன்னு பாக்குறீங்களா? வாசுவால தான் பிடிச்சோம். பாலமுருகன் அவங்க அப்பா பேர்ல வாசு ஹவுஸ் புரோக்கர் வேஷம் போடுறான்னு சார் சொன்னதும் சம்திங் ராங்னு பட்டுச்சு. விசாரிக்க போன இடத்துல கல்பனாவோட வேலை செஞ்ச மாதவியோட அண்ணன் தான் வாசுன்னு தெரிய வந்தது. அவனோட மொபைல் நம்பரை கிரிக்கெட் இருந்து வாங்கி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது அவன் ஒரு வாட்டி உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கான்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் கல்பனாக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. சார்கிட்ட சொன்னேன். வாசு கல்பனாவுக்கு பண்ண அநியாயத்தை பத்தி நானும் கிரியும் பேசிக்கிட்டோம். அந்த விஷயங்கள் எதுவும் வாசுவோட தங்கச்சிக்கு தெரியல. சோ அவன் பிளான் படியே வேற யாரோ அவன் பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றாங்களோன்னு பேசிக்கிட்டோம். காரணம் ஏன் நீங்களா இருக்கக்கூடாதுன்னு சார் கேட்டார். வாசு டைரி எழுதின மாதிரி ஒரு அமௌண்ட் மேட்டரை எழுதி அவங்க தங்கச்சி கிட்ட கொடுத்து உங்ககிட்ட அனுப்பி வச்சோம். நீங்க செக் போட்டு கொடுத்தீங்க. இப்போ அந்த செக்கு எங்கிட்ட தான் இருக்கு. இந்த செக்கை வச்சு ஏன் அந்த பொண்ணுங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு மடக்கி விசாரிக்கலான்னு வந்தேன். பார்த்தா நீங்களே மொத்த வாக்குமூலத்தையும் அழகா கொடுத்துட்டீங்க. கதவை திறங்க.